ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ், நான் உங்கள் மோகன். இன்னைக்கு ஒரு பைக் வாங்குறது அப்படின்றது நிறைய பேரோட ஒரு ட்ரீமாக இருக்குது. ஸோ அப்படி ஆசைப்பட்டு வாங்கின அந்த ட்ரீம் பைக்கை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு நிறைய பேர் அவங்களுக்கே தெரியாமல் சில தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பைக்கில் நம்ம எல்லாரும் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் அண்ட் அதே மாதிரி ரேண்டமாக பைக் பற்றின ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்ல போகிற அந்த 5 விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ஒரு மிஸ்டேக் தான். நம்ம சேனல் எம்டிஎன்ஸ் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, அதாவது பைக்கோட சீட்டுக்கு அடியில பைக்கை கிளீன் பண்ற கிளாத்தை வைக்கலாமான்னு கேட்டிருந்தாரு. இதுக்கான பதில பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்சிடென்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அக்ஷய்னு ஒருத்தர் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஹார்னட் தான் வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பைக் வாங்கினா ஒரு 5 to 6 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பைக் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா சடனாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. சரி, என்னடான்னு சீட்டை கழட்டி பார்க்கும்பொழுது சீட்டுக்கு அடியில் பைக் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸை வச்சிருந்தான். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸால தான் அந்த பைக்குடைய மைலேஜ் குறைஞ்சிருக்கு. அதனால தான் பைக் அடைச்சடைச்சு ஓடுற மாதிரி இருந்திருக்கு. அது எப்படி ப்ரோ அப்படின்னா, இப்போ வர பெரும்பாலான பைக்குகள்ல பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு அடியில தான் ஏர் ஃபில்டரை கொடுக்குறாங்க. ஸோ அது வழியாக தான் நம்ம இன்ஜினுக்கு தேவையான காற்று உள்ளே போகும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல பைக்கோட டாக்குமெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு துணியை வச்சு நீங்கள் இடத்த அடைச்சிட்டீங்க அப்படின்னா இன்ஜினுக்குள்ளே போகிற தேவையான காற்றோட அளவு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஸோ இதனால கண்டிப்பாக பைக் ஏதாவது ஒரு ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா அடைச்சி ஓடுற மாதிரி இருக்கும். பைக்கோட பிக்கப் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக மைலேஜ் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ உங்கள் பைக்குடைய சீட்டுக்கு அடியில் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த துணியுமே எந்த டாக்குமெண்ட்டுமே வைக்காம பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல எம்டியா இருக்கிறது தான் நல்லது. ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஒரு ட்ரிக்கு தான். இது நம்ம பைக்குடைய சைட் ஸ்டாண்டை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரிக்கை பண்ண போகிறோம். இப்போ நாம ஒரு குறுகலான பகுதியில் இல்லை ஒரு குறுகலான சந்தில் நம்ம பைக் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ திடீர்னு நம்ம பைக்கை டர்ன் பண்ணுறதுக்கோ இல்லை பைக்கை யூ டர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி சந்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நாம என்ன பண்ணுவோம், பைக்கை முன்னாடியும் பின்னாடி நகர்த்தி 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 கொஞ்சம் கொஞ்சமாக பைக்கை டர்ன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் பைக்குடைய சைட் ஸ்டாண்டை போட்டுட்டு பைக்கை உங்கள் பக்கம் சாய்ச்சிட்டு நீங்கள் பைக்கை எந்த டைரக்ஷன் வேணால் 360 டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைட் ஸ்டாண்டை போட்டு பைக்கை டர்ன் பண்ணுற ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கை சர்வீஸ் விடுற இடத்துலயே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல நிறைய பைக் இருக்கும், இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் சைட் ஸ்டாண்டை போட்டுட்டு அவங்க பக்கம் பைக்கை சாய்ச்சிட்டு பைக்கை அவங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வேணுமோ திருப்புவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதால சைட் ஸ்டாண்ட் வீக் ஆகுமோ அப்படின்ற டவுட்டே வேணாம். இப்போ வர எல்லா பைக்குகள்லையும் பார்த்தீங்கன்னா பைக்கோட வெயிட்டை விட அதிக வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் சைட் ஸ்டாண்ட் கொடுக்குறாங்க. பட் ஒருவேளை உங்க பைக்குடைய சைட் ஸ்டாண்டில் ஜாயிண்ட்லயோ இல்லை எங்கேயோ துருப்பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க இதை ட்ரை பண்ணாதீங்க. மேபி சைட் ஸ்டாண்ட் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி உங்க பைக்குடைய சைட் ஸ்டாண்ட் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பைக்கை நீங்க எந்த டைரக்ஷன்ல வேணாலும் திருப்பிக்கலாம். இது பண்றதுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஒன்ஸ் உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க ரொம்ப ஈஸியா உங்க பைக்கை நீங்க எந்த டைரக்ஷன்ல வேணா திருப்பிக்கலாம், எந்த மாதிரி குறுகலான சந்தில இருந்தாலும் சரி. மூணாவதா பார்க்க போறது ஒரு மிஸ்டேக் தான். இப்போ நம்ம பைக் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பைக் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் அப்படியே செல்ஃபை போட்டு அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக காலையில் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டார்ட்னாலேயோ இல்லை பெட்ரோல் இன்ஜினுக்கு போகாத காரணத்தாலேயோ பைக் ஸ்டார்ட் ஆகாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே செல்ஃபை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காம ஒரு முறை செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. பைக் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா ஒரு 5 to 10 செகண்ட் கேப் விடுங்க. அகைன் செல்ஃப் ஸ்டார்ட்டோ இல்லை கிக்கரோ பண்ணி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அகைன் பைக் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா ஒரு 5 to 10 செகண்ட் கேப் விட்டுட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. எதுக்காக இந்த மாதிரி 5 to 10 செகண்ட் கேப் விடணும் அப்படின்னா உங்க பைக்குடைய பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற பெரும்பாலான பைக்குகள்ல சென்சார்ஸ் அதிகமாக இருக்கிறதால நீங்க வெறுமனே இன்ஜின் ரன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்ஜின் டேமேஜ் ஆகலாம். அதனால எப்பவுமே பைக் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா ஒரு 5 to 10 செகண்ட் கேப் விட்டுட்டு பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ் ரீஸ்டோர் ஆன பிறகு மறுபடியும் பைக்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நாலாவதா பார்க்க போறது ஒரு ரைடிங் டிப்ஸ் தான். இந்த டிப்ஸை சிட்டி ரைடிங் டிப்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா, அதுலயே சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க பைக்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல டர்னிங் வருது, லெஃப்ட்டோ ரைட்டோ வருது அப்படின்னா அதை டர்ன் பண்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஆவது நீங்க ஹாரன் அடிச்சுட்டு தான் டர்ன் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட்ல வர வெஹிக்கிளுக்கு நீங்க வரீங்க அப்படின்றத தெரியப்படுத்தணும். அதுவும் பெரும்பாலும் இப்போ பாத்தீங்கன்னா சில இடங்களில் எலக்ட்ரிக் வாகனங்கள்லாம் வருது. ஸோ அந்த வாகனங்கள்லாம் பாத்தீங்கன்னா வரதே தெரியாது, ஏன்னா சவுண்டே இருக்காது. ஸோ நீங்க எலக்ட்ரிக் வாகனம் வச்சிட்டு இருந்தாலும் சரி இல்லை பெட்ரோல் வாகனம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி டர்ன் பண்றதுக்கு முன்னாடி கட்டாயமா ஹாரன் அடிச்சே ஆகணும். அதுவும் குறிப்பா இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல போய்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஸ்ட்ரைட்டா தான் போக போறீங்க, லெஃப்ட் ரைட் எங்கேயுமே டர்ன் பண்ண போறது இல்லை. ஆனா நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா போகும்போது உங்களுக்கு லெஃப்ட்ல ஒரு சந்தோ இல்லை ரைட்ல ஒரு சந்தோ வருதுன்னா அந்த மாதிரி சந்தை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஹாரன் அடிச்சுட்டு தான் ஸ்ட்ரைட்டா போகணும். ஏன்னா அந்த சந்தில இருந்து வேற ஏதாவது வாகனங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க டர்னிங் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஹாரன் அடிச்சுட்டு தான் அந்த டர்னிங்கை கிராஸ் பண்ணியே போகணும். அஞ்சாவதா பார்க்க போறது ஒரு ட்ரிக் தான். உயரம் குறைவா இருக்கிற ஷார்ட் ரைடர்ஸ்க்கு நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல இதை சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பைக்கை ரிவர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஸ்லோப்ல நீங்க பைக்கை ரிவர்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா இறங்கி பைக்கை ரிவர்ஸ்ல எடுக்கிறது
எடுக்கிறதுக்கு பதிலாக பைக்லேயே உட்காந்துக்கிட்டு பைக்கை ரிவர்ஸ் எடுக்கிறது தான் மோஸ்ட்டாக நமக்கு நல்லது. ஆனால் இந்த மாதிரி ஷார்ட் ரைடர்ஸால் பார்த்தீங்கன்னா பைக்லேயே உட்காந்துக்கிட்டு பைக்கை ரிவர்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அவங்க பைக்கை இறங்கி ரிவர்ஸில் எடுக்கிறாங்க அப்படின்னா சில நேரம் ஆப்போசிட் சைடில் பைக்கை சாச்சிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஷார்ட் பீப்புளாக இருக்கீங்க, பைக்கை ரிவர்ஸில் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பைக்கில் சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு பைக்குடைய ரைட் சைடு போயிட்டு பைக்கை ரிவர்ஸில் எடுங்க. இன்கேஸ் நீங்கள் கான்ஃபிடென்ட் இல்லாமல் பைக்கை நீங்கள் மிஸ் பண்ணாலுமே சரி, பைக் இந்த சைடு விழும்போது சைட் ஸ்டாண்ட் இருக்கிறதால பைக் இந்த சைடு ஃபுல்லாக சாயவே சாயாது, உங்கள் பைக் சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் பைக்கை ரிவர்ஸ் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் பழகிருச்சு அப்படின்னா உங்கள் பைக்கை சேஃபாக ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ட்ரிக் கட்டாயமாக யூஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் சொன்ன இந்த 5 விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இன்னுமே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்டிஎன்ஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்மாவை எதிர்பார்க்க உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து பார்க்குறேன். லவ் யூ எம்டிஎன்ஸ். நன்றி.